கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்ல எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிற வார்த்தையானது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு என்கிறதான வேத வசனத்தை உங்களுக்கு நான் பேச வந்திருக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில்
நமக்கு ஆக்கியோன் அழகாக எழுதுகிறார், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. மை காட், ஆமென். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக பலனை காண்பாய். நமக்கு வேதம் சொல்லுகிறது. அது என்ன, தண்ணீர் மேலே எப்படி ஆகாரத்தை போட முடியும்? ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட்டால் அது அழுகி போயிடும் இல்லையா? வேதம் சொல்லு ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. இது ஞான அர்த்தமான வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, தண்ணீர் என்பது இந்த உலகத்தை காட்டுகிறது. ஆகாரம் என்பது வேத வசனத்தை குறிக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீராகிய உலகத்தின் மேல் வசனமாகிய ஆகாரத்தை நீ போடு. வேத வசனமாகிய ஆகாரத்தை இந்த தண்ணீர்களை போட்டால் அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை காண்பாய். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வார்த்தை அநேகருக்கு அறிவிக்க போகிறோம். நாங்களாம் கிராமங்கள் தோறும் போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்போம். ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் கூட நடந்து போய் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிப்போம். 25 வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் அறிவித்தது இந்த நாளையில் அதன் பலனை காண்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எல்லாரும் இன்று ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தண்ணீர்களுக்கு மேல் உன் ஆகாரத்தை போடு என்று சொல்லி. இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம ஆகாரமாய வேத வசனத்தை, அநேக மக்கள் இந்த ஆகாரம் வேத வசனமே ஆகாரம் கிடைக்காமல் பசியோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கலாம், நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், நாங்கள் நல்லா திருப்தி இருக்கோம், நாங்கள் நல்லா உழைக்கிறோம். இல்லை, அந்த ஆகாரத்தை குறித்து சொல்லலை. இந்த மாம்சத்துக்கான ஆகாரத்தை குறித்து வேதத்தில் சொல்லலை. உன் ஆத்துமாவுக்கு ஒரு ஆகாரம் வேண்டியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறான். இந்த ஆகாரமாய வேத வசனத்தை நீ தண்ணீர்களுக்கு மேலே போடு. இந்த ஜனங்களுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லு என்று சொல்லி அந்த வார்த்தையை நமக்கு ஆவிக்குள்ளான அர்த்தத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தண்ணீர் மேல் போட வேண்டும். அது என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனத்தை எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீ சுவிசேஷம் ஆகிய இந்த வசனத்தை அங்கே ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது அங்கே பசியோடு இருப்பாங்க. பாருங்களேன், பசி என்றால் என்ன? பாடு, கண்ணீர், போராட்டம், கடன் பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் பிரச்சனை, இப்படிப்பட்ட மக்களுக்கு பசியோடு, அதுதான் அவங்களுக்கு பசி. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்தை நீ அறிவிக்கும் போது அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்றால், பூமியின் சகல குடிகளே, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி, கர்த்தரை பாடி, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரட்சித்தார் பாருங்களேன், நம்மளை வேறு விரித்தார் பாருங்களேன். அதை மற்ற ஜனங்களுக்கு, பசியோடு இருக்கிற மக்களுக்கு அதை சுவிசேஷமாக நாம் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தவுடனே அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். நாமும் அவரை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அவரை அறியாத மக்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளுக்கு நாள் நம்ம வீணான நேரத்தை கழிக்காதபடிக்கு, நம்முடைய நேரங்களை வீணாக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை இந்த உலகமாகிய தண்ணீர் மேலே நம்ம போட்டு விட்டு வர வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து அவர் சுவிசேஷம் அறிவித்ததாக மார்க் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14, 15 நம்ம வாசிப்போம் என்றால், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது காலம் சமீபமாயிட்டப்பா, நீ மனம் திரும்பு, பாவமாகிய பசியிலே கிடக்கிறாய், ஆகாரம் இல்லாமல் பசியிலே கிடக்கிறாய், கடனை வாங்கி கொண்டு பசியிலே கிடக்கிறாய், வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் பசியிலே கிடக்கிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், காலம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்லி கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதே மார்க்கில் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29, 30 நம்ம வாசிப்போம் என்றால், அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மித்தம் நீ எதை இழந்தாலும் சரி, உனக்கு இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் ஆண்டவர் உனக்கு நூறத்தனையான பலனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக இந்த நாளில் சுவிசேஷத்துக்காக நம்ம எதை இழந்தாலும் சரி, இன்னைக்கு அநேகர் சுவிசேஷத்தை அறிவிக்க போவதுக்கு பல தடைகள் இருக்கும். அந்த தடைகள்லாம் உடைக்கணும். அதான் இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் சொல்லிட்டார். எதை நீ என்ன சுவிசேஷத்தின் மித்த இழந்தையோ இம்மையிலையும் கொடுக்கப்படும், மறுமையிலையும் நூறத்தனையாக அதுக்கு கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளையில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு. இதுதான் ஆகாரம், சுவிசேஷமாகிய ஆகாரம். உலகமாகிய இந்த ஜனங்களுக்கு மத்தியில் போய் நம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவங்க அந்த கஷ்டத்திலிருந்து நீக்கப்படுகிறார்கள், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள், அந்த தொல்லையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள், வியாதியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். நான் அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை நீ அறிவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மார்க்கில் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்றால், பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீ இங்கே மாத்திரமல்ல. நீ நினைக்கலாம் பக்கத்து வீட்டில் மாத்திரம் சொன்னால் போதும், தெருவில் மாத்திரம் சொன்னால் போதும். இல்லை, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீ அறிவிக்கும் போதுதான் நீ ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடுகிறாய். அதுக்கு பலன் உண்டு. அநேக நாள் காத்திரு, அந்த சுவிசேஷத்தை அறிவித்துட்டு காத்திரு. நிச்சயமா ஒரு நாள் அந்த சுவிசேஷத்தின் பலன், அந்த ஆகாரம் ஒரு நாள் அது பலன் கொடுக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ரோமரில் நம்ம வாசிக்கும் போது ரோமர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரோமாபுரியில் உள்ளதான சபைகளுக்கும் அநேக மக்களுக்கும் பவுல் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. பவுல் சொல்கிறார், நான் சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரின் நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்காக அல்ல. அவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் 1000. அந்த நன்மைகளை போய் அநேக ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு நிற்கிறார்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். இதைத்தான் பிரசங்கியில் அவர் எழுதுகிறார். தண்ணீர்களுக்கு மேல் உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை காண்பாய் என்று கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷ நிமித்தம் பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும். ஆனால் எதற்கு நீ பின்னே அடையாதபடி, கர்த்தரே தெய்வம், அவர் எனக்கு இப்படி அற்புதம் செய்தார், உங்களுக்கும் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு போய் நீங்கள் அறிவிக்கும் போது அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அநேக நாள் காத்திருங்கள், அதன் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே தான் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம்
2வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கர் 2:2 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சும்மா ஈஸியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவில்லை. வெகு போராட்டம் அவருக்கு உண்டு. அவர் சொல்லுகிறார், வெகு போராட்டத்தோடு நான் சுவிசேஷத்தை சுவிசேஷம் அறிவிக்கும் போது பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். தைரியமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி அந்த பவுலை போல போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவருக்கண்டு நீ எழும்பி சுவிசேஷ அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் பிரசங்கி நமக்கும் சொல்லுகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிங்க. உங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவோ நன்மை செய்திருப்பார், அந்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே பவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அவன் தேவனை அறியாத போது ஜனங்களை துன்புறுத்தினவன். ஆனால் அந்த பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே போராட்டத்திற்கு மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு 1:10 அவர் எப்படி அறிவிக்கிறார்? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்குகிற தேவன். அந்த தேவனை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிச்ச அநேக மக்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை ருசிக்காமல், அவருடைய அன்பை தெரியாமல் இன்னைக்கு அநேகர் ஆத்மா பசியில் கிடக்கிறாங்க என்று அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும். ஆகவே இந்த நாளில் அவருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை இப்படிப்பட்ட பட்டினி பசியாக கிடக்கிற மக்களுக்கு போய் நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஆகவேதான் அவர் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தினால் அவருடைய ஜீவனையும் அழியாமையும் உடைய தேவன். அந்த தேவனுடைய வார்த்தையை போய் அறிவிக்க வேண்டும் கர்த்தர். ஆகவே பிலேமோன் அவர்கள் எழுதும்போது, பிலேமோன் 1:3 அவர் சுவிசேஷத்தினால என்ன ஆனார்? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சமாதானமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற நான் சுவிசேஷமாகிய ஆகாரத்தை தண்ணீர்களாகிய ஜனங்கள் மேல் போட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்டு இருக்கிறவர்கள். மறுபடியும் அந்த வாசனத்தை தெளிவாக வாசிப்போம். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக போதும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலேமோனுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார். இந்த நாளையில் நம்ம எதற்காக கட்டப்பட்டு இருக்கிறோம்? அவருடைய வார்த்தையை சொல்லுறதுக்காக கட்டப்பட வேண்டும். பாடுகள் வரலாம், பவுலை போல போராட்டங்கள் வரலாம், கட்டப்படலாம். தைரியமாக இருந்து பசியாக இருக்க மக்களுக்காக நம்மையே அர்ப்பணித்து இயேசுவை போல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது.
தண்ணீருக்கு மேல் உன் ஆகாரத்தை போட்டுவிடு என்று சொல்லி கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? யார் இடத்துல போய் வார்த்தையை சொல்ல வேண்டும்? யார் பசியோடு இருக்கிறார்கள்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலும் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? தரித்திரருக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு, பசியோட கிடக்கிற மக்களுக்கு, கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே தான் அருமையாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தரித்திரர் என்றால் என்ன? பாடுபடுகிறவர்கள். அவங்க வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? நீ பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. அவங்க தரித்திரம் அவங்கள விட்டு போகாது. நீ பொருட்களை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. அவங்க தரித்திரம் அவங்கள விட்டு போகாது. ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீ சொல்லுவாய், ஆனால் அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அவங்களோட தரித்திரம் அவளை விட்டு நீங்கி விடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது என்று சொல்லி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாட்களில் நாம் எழும்ப வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் தான் உன் தரித்திரத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ண வேண்டும். நீ தரித்திரம் இல்லாமல் வாழ வேண்டுமானால் அவருடைய சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தரித்திரமான ஜனங்கள் அநேகம் இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து போய் அவருடைய தரித்திரத்தை நீக்கும்படி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமம் இன்னைக்கு அவர் நமக்கு போதிக்கிறது. நீ தண்ணீருக்கு மேலே உன் ஆகாரத்தை போடுப்பான். தண்ணீராக இந்த உலகத்துக்கு மேலே உன் ஆகாரமாகிய வேத வசனத்தை கொண்டு போய் நீ போடு. அந்த ஜனங்களுக்குள்ள இருக்க தரித்திரம் நீங்கிவிடும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே. ஒரு மனுஷன் தரித்திரப்பட்டிருந்தா அவன் ஏழையா இருப்பான். சகோதரர்கள் அவனோட கூட பண்ண அண்ணி, சித்தப்பா, பெரியப்பா பிள்ளைங்க எல்லாரும் வசதி வாய்ப்புல இருப்பாங்க. ஆனால் அந்த தரித்திரமாக இருக்கிறவனை ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க, தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரித்திரரை அநேகர் பகைக்கிறார்கள். அப்போ நீ ஏன் தரித்திரத்தில் வாழ வேண்டும்? அவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவர் வந்து கொண்டு இருக்கிறார். நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ தரித்திரத்திலிருந்து விடுதலைப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அபலபா ஷபலபரபா. இந்த நாளையில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த ஒரு வசதி படைப்பனா நீ வரணும். நான் ஏழையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையே, இன்னும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று நீ நினைச்சி கலங்கலாம். உன் தரித்திரம் போக வேண்டுமானா இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையை நீ கேட்க வேண்டும். சுவிசேஷத்தை நீ கேட்க வேண்டும். அப்பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வேதவசனம் சொல்லுகிற வண்ணமாக உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின்பாக அதில் பலனை நீ காண்பாய். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இங்கே வாசிப்பு என்றால், 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஐஸ்வர்ய சம்மனர். ஒரு மனுஷனை உயர்த்துகிறவனோ அவர், தாழ்த்துகிறவனோ அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அந்த தேவன் நீ நன்றாய் இருக்க வேண்டும், நீ ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தரித்திரனாக இந்த உலகத்தில் காணப்பட்டார்.
இனிமேல் கர்த்தர் இந்த நாளையில் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவருக்காக நீங்கள் வாழ்வீர்களா, அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு வாழ்வீர்களானால் அவர் ஐஸ்வர்ய சம்மனர். அப்படி பார்த்து ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்கப்பா, என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்த ஒரு ஆத்துமா அவரை நோக்கி கூப்பிடுதோ அவர்களை அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது. ஆகவே தான் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆக்கியோன் அழகாக எழுதுகிறார் பிரசங்கியில், உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேலே போடு, அநேக நாளுக்கு பின்பாக அதனை பலனை காண்பாய். நீ இன்னும் தரித்திரப்பட்டு கொண்டே இருக்கிறாயா, இனி என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று நினைக்கிறாயா? இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்மனர். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையே, அவருடைய சத்திய வசனங்களை தண்ணீராகி இந்த ஜனங்களுக்கு மேலே போய் நீ போடுவாயானால் உன் தரித்திரம் அப்பொழுது நீங்கிவிடும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்றை உயர்த்தும்படி அவர் கல்வாரி சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் உனக்கு ஒரு ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. நீ கண்ணீரோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமல்ல. நீ கஷ்டத்தோடையே இருக்க வேண்டும் என்று அவருக்கு பிரியமல்ல. நீ நன்றாக இருக்க வேண்டும். அப்படி வார்த்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்று நாள் முதல் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிற நாம் நம்முடைய தலையிலும் வணங்கி அப்படியாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, மை துதிக்கிறோம். இந்த நாளையில் நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆமெனையா. இந்த நாளில் ஆண்டவரே தண்ணீருக்கு மேல் உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக பலனை காண்பாய் என்று சொன்னீங்களையா. ஆமீன். ஆண்டவரே தண்ணீராக இந்த உலகத்துக்கு நேராக ஐயா வேதவசனமாகிய உங்களுடைய ஆகாரத்தை நாங்கள் போற்றையா, நாங்கள் காத்திருந்து ரிவலவா ஷபரவரவா நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க கிருபைதாங்க ஐயா. உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தரித்திரனை ஐஸ்வர்யமான ஆக்கிற தேவன் எங்களுக்கு மத்திய இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு பேசுகிறீங்க, உடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. வார்த்தை கேட்குற எல்லா பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் இயேசுவே நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.